ஃப்ரெண்ட்ஸ், எலெக்ஷனுக்கு முன்னாடி 5000 கிலோமீட்டர் வண்டி இருந்தது. வண்டி 5000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். இவங்க கம்பெனியில் வந்தால் 10,000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணுறதுன்னாங்க. ஆனால் 10,000 கிலோமீட்டரே ஓடலை, ஆயிலே கட்டி ஆகி போச்சு. திருப்பி 9,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன். இங்கே வந்து கேட்டால் இல்லாத கதைலாம் சொல்கிறாங்க. என்னத்த நான் சொல்கிறதுனே தெரில. அது போட்டு வரும். அடுத்து என் வண்டியை ஆயில் சர்வீஸு பண்ணுறோம். இப்போ தான் ஒரு உள்ள மெக்கானிக் அவுத்துட்ருக்காரு பாரு. கம்பெனியில் விட்டா என்னதை சொல்கிறதுனே தெரில. 10,000 கிலோமீட்டருன்றாங்க. 10,000 கிலோமீட்டரில் 4,000 கிலோமீட்டரில் ஆயில் கட்டி ஆகி போச்சு. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வண்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். இவங்க கம்பெனி சொல்கிறதெல்லாம் கேட்டால் வேலையாகாது. இவங்க சொல்லுவாங்க 5000 கிலோமீட்டர் வா, 10,000 கிலோமீட்டர் வா. நமக்கு தெரியும் வண்டி ஓட்டுற ஆளுக்கு 10,000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணோன்னா 10,000 கிலோமீட்டர் நம்ம மனுஷன் மாதிரி தான். அதுவும் புரியுதா? அப்படி ஒரு மெக்கானிக் இப்போ தான் உள்ளே கீழே படுத்து வந்து ஏந்து வெளியே வந்து பார்க்குறாரு. ஆனால் பாருண்ணா, லைட்டாக பாருண்ணா, லைட்டாக பாருண்ணா, லைட்டாக பாரா. இங்கே ஒரு மெக்கானிக் வீடியோவில் பார்க்கறது கூட முடியும், பார்க்கறது கூட மாட்டேன்றார் பற்றி அவர். என்ன இவர் தான் நம்ம மெக்கானிக். இவர் இன்னொரு மெக்கானிக் வர வருவார். அதிகமாக போச்சுருக்காரு இவர். கம்பெனிக்கு வந்தால் வண்டியை தூக்கின்னு ரக்கு பிளேட் தூக்கி நிற்கிற மாதிரி நிப்பாட்டி வச்சுறாங்க என் வண்டியை. ஆயில் உழுவுது. வண்டி பார்த்தா இவங்க இது பண்ணுறாங்க. என்னத்த சொல்கிறதுனே தெரியல எனக்கு. வண்டி கம்பெனியில் விட்டாச்சு. ஆயில் சர்வீஸ் எவ்வளோ பில்லு போட்டு தீர்த்தவங்க தெரியல. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.